அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில் ஆண்டவன் நல்ல ஒரு புத்தி கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதாக முதல்வர் ஸ்டாலின் தனது தேர்தல் அறிக்கையில் கூறியதை நிறைவேற்றவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நாம் செய்து கொடுக்கின்றோம், அவங்களையும் ஊக்கப்படுத்துறோம். ஆடு மாடு இந்த காளை வளர்ப்பதெல்லாம் இந்த நேரத்தில் இது அரசியல் மேடை இல்லை. இருந்தும் நான் சொல்லுகின்றேன், ஒரு காளை வளர்க்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் அந்த காளையை வளர்க்கறதுன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 2021 சொல்லி இருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் காளை வளர்ப்பவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம். இப்ப நான் எப்படி திமுக எனக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கணும்னாங்க, மாசம் 1000 ரூபாய் கணக்கு போட்டா திமுக எனக்கே 48,000 ரூபாய் கொடுக்கணும். யாரெல்லாம் காளை வளர்க்கிறாங்களோ எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்படி சொல்லிவிட்டு 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, அவங்களுடைய ஆட்சியே முடிய போகுது. காளை வளர்ப்பவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் எப்படி பொங்கல் வைக்கிறாருன்னா, அவருடைய பொங்கல் நாம் பார்த்திருக்கிறோம். பொங்கல் பானை இருக்கிறது, கீழே பஞ்சு இருக்குது, லைட் மாதிரி ஏதோ ஜிமிக்கி ஜிமிக்கியா கலர் கலரா லைட் மாதிரி இருக்குது. இதான் அவங்க வைக்கக்கூடிய பொங்கல். ஆனா இங்கதான் 1008 பொங்கல் பானையில சூரிய பகவானை பார்த்து நம்முடைய சகோதரிகள் இங்கே பச்சரிசியோடு வந்து இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு கலந்து இந்த பொங்கல் விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில் ஆண்டவன் நல்ல ஒரு புத்தி கொடுக்கணும், காளை வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கணும். முதலமைச்சர் எல்லா தேர்தல் வாக்குறுதி 505 கொடுத்திருக்கிறாரு, எல்லா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும். நம்முடைய மகளிருக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கணும், இப்ப இல்லாம இருக்கிறாங்க. அதையெல்லாம் கூட இந்த பொங்கல் விழாவில் முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுதலாக மேடையின் மீது சொல்லுகின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.